அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பு NMMS எக்ஸாம் 2021 நடைபெற்ற வினாத்தாளையும் அதற்கான விடையும் பார்க்கலாம். நம்பர் 1, பின்வருவற்றுள் எது ஒரு முழுவை குறிக்காது? 17 3ஆல் வகுத்தா முழுவை குறிக்காது. டேஷ் என்பது மூடிய வடிவத்தின் அடைப்பட்ட சமதள பகுதியாகும். சுற்றளவு. அதுக்கப்புறம் இணைகரத்தின் சுற்றளவு கேட்டிருக்கிறாங்க. 2 × L × B, அதை கூட்டி பெருக்குனா 16 சென்டிமீட்டர். அப்புறம் டைமண்ட் கிராசிங் என்பது சாய் சதுரத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் மாறாத எண் மதிப்பை கொண்ட குறியீடு மாறிலி. அப்புறம் 5A, 5 பிராக்கெட் A + B. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 விகிதங்கள் A/B, அது விகித சமம். 89 சென்டிமீட்டர் என்பது மீட்டராக மாற்றும் தசம வடிவம் 0.89. அதுக்கப்புறம் 103.092 என்பது இடமதிப்பு 1000 1. ஒரு வட்டத்தின் விட்டம் D எனில் 2πD. அடுக்குகளின் மற்றொரு பெயர் இண்டீசஸ். 9/10 என்பதன் 1ஆம் இலக்கம் 0. ஒரு முக்கோணத்தில் அதிகபட்ச கோணங்களின் எண்ணிக்கை 3. அதுக்கப்புறம் சர்வசமம். அப்புறம் y = 2x - 1. அதுக்கப்புறம் B/A. அடுத்து √98/100 √162 ஸ்கொயர் = 7/9. 49 × 2 81 × 2 49க்கு ரூட் எடுத்தால் 7 7/9 வரும். அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் தளத்தில் x 0 என்பது y அச்சு. அடுத்து ரவி ஒரு சட்டையை 450க்கு விற்பதால் 25% நஷ்டம் அடைகிறார். அப்போ அவருடைய நஷ்டம் பார்த்தீங்கன்னா 160 ரூபா. 25%னா 1/4 பங்கு. அப்போ அது கூட 160 கூட்டினீங்கன்னா 48 கூட 160 கூட்டினீங்கன்னா 640 வரும். 640க்கு 20% லாபம். 128 கூட்டினீங்கன்னா 768. அதுக்கப்புறம் சுழல் சமச்சீர். ஒரு சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் ஆல்ஃபா சென்டாரி. நிறைய கூற்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 மட்டும். அதுக்கப்புறம் எது சரியான இணைன்னு கேட்டிருக்கிறாங்க. 20 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டை மாற்றினா 68 டிகிரி ஃபாரன்ஹீட் வரும். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். எது பொருந்தாத ஒன்று? பொத்தான் மின்கலம், அதான் பட்டன் செல்லு. பால்வழி திரள் என்பது டேஷ் வகையை சார்ந்தது. கோடிட்ட சுருள். இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. அதுக்கப்புறம் ஒரு ஒளிக்கதிர் எதிரொலிப்பு தளத்தில் 37 டிகிரி கோணம் வருது. அதை 90ல் கழிச்சிங்கன்னா 53 53 கூட்டிக்கிட்டிங்கன்னா 106 டிகிரி வருது. அதுக்கப்புறம் பின்வரும் பொருட்களின் அதன் அடர்த்தியை பொறுத்து வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறது நீர், அதுக்கப்புறம் இரும்பு, அப்புறம் தாமிரம், அப்புறம் பாதரசம். அதுக்கப்புறம் 1.68 × 10⁶ ஜூல். அதுக்கப்புறம் கியூரி வெப்பநிலை. சூரிய மற்றும் சந்திரகிரகங்கள் ஒளியின் நேர்கோட்டு பண்பால் உருவாகிறது. சல்ஃபர் விவசாயம். காலியம் அலைபேசியில் பயன்படுகிறது. குறியீடுகளை சரியான முறையில் பயன்படுத்தியவர் பெசிலியஸ். அதுக்கப்புறம் இயற்பியல் நிலையில் மாற்றம் ஏற்படும். அதுக்கடுத்து இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா சகப்பிணைப்பு அந்த பலபடி வேதியியல் பாடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பொறுத்துக்க வினா பார்த்தீங்கன்னா PVC 1க்கு போலித்தோல் வரும். LLDB செயற்கை பொருட்கள், அதுவும் அதே மாதிரி அந்த ரெசின் குறியீடு பக்கத்தில் இருக்குது. பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா டைக்ளோஃபெனாக். எந்த வகை தீயணைப்பான் 1000 வோல்ட் வரையான தீயை கையாள பயன்படுகிறது? உலர்தூள்.